மலேசியாவுடன் நெருக்கமாக பணியாற்றவும் வளர்ச்சி யுத்திகளை மேலும் ஒருங்கிணைக்கவும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவும் சீனா தயாராக இருப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் நன்மைகளை அதிகரிக்கும் நோக்கில் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். பகிர்வு மற்றும் எதிர்கால சமூகம் என்ற மலேசிய பிரதமரின் மலேசியா மடானியின் கொள்கையுடன் சீனாவும் மலேசியாவும் இதே போன்ற கருத்தை பகிர்ந்து கொண்டதாக அவர் நேற்று மலேசியாவின் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் உடனான சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். பொருளாதார வளர்ச்சிக்காக மலேசியாவுடன் ஒத்துழைக்க சீனா வர்த்தக துறைகளை அதிபர் ஊக்குவித்தார். மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளருக்கு வாக்களிப்பதில் சீன வாக்காளர்கள் சுணக்கம் காட்டி வருவதையும் அவர்களை வாக்களிக்க அழைத்து வருவதில் தாம் சிரமத்தை எதிர்நோக்குவதாகவும் டிஏபி ஒப்புக்கொண்டுள்ளது. அத்தொகுதியில் போட்டியிடும் அம்னோவுடன் சீன வாக்காளர்கள் அவ்வளவு மன நிறைவு கொண்டிருக்காததே இதற்கான காரணம் என்று டிஏபி மகளிர் பிரிவு தலைவி தியோனிச்சின் தெரிவித்துள்ளார். அதிகமான சீன வாக்காளர்களை வாக்களிக்க அழைத்து வருவதில் டிஏபி பெரும் சவாலை எதிர்நோக்கி வருகிறது என்றும் அம்னோவுடன் தாங்கள் மன நிறைவு கொண்டிருக்கவில்லை என்றும் சீன வாக்காளர்கள் கூறுவதாக அவர் தெரிவித்தார். லெபனானில் மலேசியாவின் மால்பாட் ராணுவ வாகனங்கள் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியதற்கு என்ன காரணம் என்பதை தற்காப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நூர்டின் நேற்று விளக்கமளித்துள்ளார். ஃபிட்டட் ஃபார் ரேடியோ எனப்படும் FFR வாகனங்கள் தகவல் தொடர்பு சாதனங்களை விநியோகிக்கக்கூடியவை. டயர் எனும் நகரில் டெஸ் ரோட் புஜ் அல்கிஃப்லி சாலையில் புதன்கிழமை வழக்கத்தை விட கடுமையான வாகன நெரிசல் நிலவியது. அவ்வேளையில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த FFR வாகனங்கள் அதில் சிக்கிக் கொண்டன. அப்போது திடீரென்று அங்கு வந்த 30க்கும் மேற்பட்ட நபர்கள் மலேசியாவின் மால்பாட் வாகனங்களை கற்களை வீசி தாக்கியதோடு அந்த வாகனங்களின் டயர்களையும் கூர்மையான சாதனங்களால் குத்தி சேதப்படுத்தினர். நிலைமை மோசமாகி வருவதை அறிந்த இராணுவ அதிகாரி ஒருவர் அவ்விரு வாகனங்களையும் பாதுகாப்பான ஒரு இடத்தை நோக்கி செல்லும்படி உத்தரவிட்டதோடு லெபனான் ஆயுதப்படையினரின் உதவியையும் நாடினர். அங்கு விரைந்து வந்த லெபனான் ஆயுதப்படையினர் சிறிது நேரத்தில் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததோடு மால்பாட் வாகனங்களை கேம்ப் மராக்காவுக்கு பாதுகாப்பாக திரும்புவதற்கு ஏற்பாடு செய்தனர். மலேசிய இராணுவ வீரர்கள் அனைவரும் அந்த முகாமுக்கு திரும்பிவிட்டனர். அவர்கள் எவருக்கும் உயிர்ச்சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் 2 வாகனங்கள் மட்டுமே சேதமுற்றதாக மலேசிய ஆயுதப்படை குறிப்பிட்டுள்ளது. மகா எனப்படும் மலேசிய விவசாயம், தோட்டக்கலை, வேளாண் சுற்றுலா கண்காட்சிக்கு நேற்று முன்தினம் வரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வருகை புரிந்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடையும் இந்த 12 நாள் கண்காட்சி செர்டாங்கில் நடைபெற்று வருகிறது. இக்கண்காட்சிக்கு வருகை தரும் 50 லட்சமாவது வருகையாளர் பெரோடுவா அக்ஸியா காரை பரிசாக பெறுவார். இக்கண்காட்சியின் விற்பனை அளவு 4 கோடி வெள்ளியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். இடைப்பட்ட பருவமழை காலம் இம்மாதம் 23ஆம் தேதி தொடங்கும் என்றும் அது நவம்பர் மாத தொடக்கம் வரை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடைப்பட்ட பருவமழை காலம் தொடங்கும் போது கடந்த மே 17ஆம் தேதி முதல் நீட்டித்து வரும் தென்மேற்கு பருவமழை முடிவடையும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. இந்த இடைப்பட்ட பருவமழை காலகட்டத்தில் நாட்டில் பல்வேறு திசைகளிலிருந்து பலவீனமான காற்று வீசும் என்றும் இது இடியுடன் கூடிய மழையை பொழியச் செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வப்போது கனத்த மழையை பெய்யச் செய்யும் என்றும் குறுகிய நேரத்திற்கு குறிப்பாக பிற்பகலிலும் மாலையிலும் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடீர் வெள்ளம் மற்றும் மரங்கள் விழும் சம்பவங்களும் நிகழலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தீபகற்ப மலேசியாவின் வட பகுதியை தற்போது கடுமையாக தாக்கி வரும் புயல் நாளை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தணிய தொடங்கும் என்று வானிலைத்துறை நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமின் வட பகுதி கரையோரத்திலும் பிலிப்பைன்ஸின் வடக்கு தீவான லூசோனிலும் காற்று மண்டலத்திலும் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் மலேசியாவின் வட மாநிலங்களில் கடுமையான புயல் வீசி வருகிறது. மணிக்கு 36 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வரும் புயல் அடுத்த ஓரிரு நாட்களில் மணிக்கு 18 கிலோமீட்டராக தணியும் என்று பெருங்கடல் மற்றும் புவி ஆய்வியல் கழகத்தின் மூத்த ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் அசீசான் அபு சமா தெரிவித்தார். புயல் காரணமாகத்தான் வட மாநிலங்களில் கனத்த மழை பொழிவதாகவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.